அந்த கோயில் எல்லாம் சுத்திட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர் போயிட்டு வர்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படகு மேல உட்காந்துட்டு வர்றோம். அலை மாதிரி வந்தது பாருங்க. அந்த படகு அப்படியே தூக்கி வாரி சுருட்டி உள்ள போட்டு எல்லாரும் போட்டு கீழே போயிட்டோம். போட்டு மேல இருக்கு, கரையில கால் ஊன முடியல, ஊனி பார்க்கற முடியல. இப்ப நீச்சல் அடிக்கிறோம். இப்ப அந்த நீச்சல் அடிக்கிறேன். ஒரு பக்கத்துல மருமக ராஜசேகர் நீந்திக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் என் தம்பி பையன் இந்திரஜித் நீந்திக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சத்யா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு. காலை ஊனா ஊன முடியல. அப்ப இன்னொரு அலை அடிச்சதுன்னா உள்ள எடுத்துட்டு போயிடும். அப்படிதான் சாகுறாங்க. உள்ள எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வெளியே வர முடியாது. மீனவர்கள்லாம் வந்து குதிச்சுட்டாங்க, எல்லாம் சத்யாவுக்கு வேண்டியவங்க. அவங்க எல்லாம் வந்து குதிச்சு இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் நீந்திக்கிட்டு இருக்கேன். அவர் நீந்தியே வந்து என் தோலை பிடிச்சுக்கிட்டே நீந்தினாரு. எனக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. கரையில வந்து சேர்ந்தோம். ஹாலண்ட்ல இருந்து வந்து ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கணவன் சொன்னா, you have got 9 lives. உனக்கு 9 வாயில் இருக்கு, பெற்றிருக்கணும், நீண்ட காலம் இருப்ப. அன்று என்னை அந்த இடத்திலே கரை கொண்டு வந்து சேர்த்தவர் அந்த சத்தியம். அங்கிருந்து ஊட்டியிலிருந்து வரும்போது குன்னூர் தாண்டி கோத்தகிரிக்குள்ள வந்தோம். கூட்டம் பல்லாயிரக்கணக்கில் மேடை போட்டுருக்கு. அதுல பேசுறதுக்கு போய் விடுறாங்க. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சாலை ஒருத்த உருவிட்டான். இந்த சால் மேல பல பேருக்கு கண்ணு போட்ட சால் வர வச்சிருப்போம். நானும் அதனால கொடுத்துக்குள்ள போகும்போது 2 காலம் இழுத்துக்கூடாது, இழுத்து கொண்டு போயிட்டான். நம்ம சால்வ போயிட்டேன்னு பார்க்க சத்யா அவரை கழுத்தை பிடிச்சு தூக்கி சால்வையை பிடுங்கி அவரை கீழே தூக்கி வீசி வைக்கிறார். அந்த சால்வை என் கழுத்துக்கே மீண்டும் வந்து சேர்ந்து உயிரையும் காப்பாற்றி கொடுத்தால், சால்வையையும் மீட்டுக் கொடுத்தார். நெஞ்சின் ஆழத்திலே பதிந்திருப்போம். வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்திலே என்னென்ன ஆபத்துகள் வந்தது, என்னென்ன விதத்திலே நான் தப்பி வந்தேன், எல்லாம் நீண்ட கால வரலாறு. அதுல சின்ன சின்ன ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துருது. இந்த வந்துருச்சு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்துடும். அப்படி இருக்கும்போது நண்பர்களாக இருக்கிறவங்க மது போதையிலே கொலை செய்தார்கள். தினமும் பேப்பர்ல ஒரு செய்தி வருது. நண்பர்களா போறாங்க. போதை உள்ள போற உடனே நண்பன் எதிரி ஆயிடும். டெய்லி ஒரு கொலை இப்படிதான் நடக்கும். கட்சியில் மிச்சம் இருக்கிற காலத்தையும் நல்ல முறையிலே கட்சியை நடத்தி கொண்டு போக நினைக்கும் போது இந்த 31 ஆண்டுகள் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நீங்கள் நடைபயணத்திலே ராத்திரி எல்லாருக்கும் சோறு போட்டு, காலையில எழுப்பி விட்டு சோறு போட்டு, எல்லா இடத்திலையும் வந்து ஒரு பச்சை பாம்பு மரக்கிளே இருந்து வந்தது, அதை பிடிச்சு எல்லா விதத்திலும் அங்கே ராஜபக்ச வர்றான், அவனை தடுக்கணும்னு ஆட்களோட போய் அவன் முகத்துக்கு நேரா கருப்பு கொடியை வீசி இவ்வளவு செய்து டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் வந்து ஆர்கனைஸ் பண்றது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிடுவீங்க, சத்யா பாத்துக்கிடுவாரு அப்படின்னு. இதில் அதாவது கண்ணாடியிலே விரிசல் விழுந்தால் ஒட்ட முடியாது, கண்ணில விரிசல் விழுந்தால் தானாக சேர்ந்து கொள்ளும். சத்யாவும் கண்ணாடி அல்ல, அரவணைத்து ஒரு இயக்கத்தை நடத்தி காட்டியிருக்கிறோம். நாம் தோற்றாலும் வென்றாலும் சரி 31 வருஷம் கட்சியை நடத்திட்டோம். எத்தனையோ பேர் ஆரம்பிச்சு 6 மாசத்துல மூணுனவங்க, 1 வருஷத்துல மூணுனவங்க, 5 வருஷத்துல மூணுனவங்க, பெரிய பெரிய தலைவர்கள் கட்சி நடத்த முடியல. இது எப்படி நடத்த முடியுது?
வாழ்ப்பித்ததை போன்ற உங்களை போன்றவர்கள் அவர்கள் எந்த விதமான பிரதிபலனையும் இந்த கட்சியிலே எதிர்பாராமல் இந்த கட்சிக்கு பாடுபடுகிறார்கள்.